வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்ம காலையில தான் அப்டேட் வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சம்பந்தமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ரூமரை கிளப்பி விட்டானுங்க. என்ன மாதிரி ரூமர்னா, இந்தியன் 2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை தூக்கிட்டு தக் லைஃப்னு போட்டு, தக் லைஃப் வந்து 4 மணி நேரத்துக்கு மேல மணிரத்னம் எடுத்திருக்காரு, அதை 2 பார்ட்டா எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ரூமரை பரப்பி விட்டானுங்க. இந்த மாதிரி ரூமரை பரப்புறதா நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ அந்த ரூமர் அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு ரிலையபிள் சோர்ஸ், ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ரெகுலரா மணிரத்னம் சாருக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்தது. என்னன்னா, தக் லைஃப் படத்தை மணிரத்னம் சார் வந்து அந்த கதை விவாதம் அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணப்பவே அவர் வந்து எவ்வளோ நேரம் வருதுங்கிறத வந்து அவர் கிளியரா வந்து பிளான் பண்ணிட்டாரு. அவர் என்ன தேவையோ, மணிரத்னத்தை பொறுத்தவரைய அவர் வந்து பொன்னியின் செல்வனையே 2 பாகத்தை சேர்த்து 120 நாள்ல எடுத்தவர். அவர் தேவையில்லாத ஒரு காட்சி கூட எடுக்க மாட்டாரு. அதான் அவர் எப்படி டைம் எடுத்துப்பாருன்னா, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாகு, அதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துப்பாரு. 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்துப்பாரு. ஆனால் அந்த செட்டுக்கு போயிட்டாருன்னா பட்டு 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 பட்டுன்னு அடிச்சு நவத்திடுவாரு. எது தேவையோ அதை மட்டும்தான் எடுப்பாரு. தேவையில்லாத ஒரு ஷாட் கூட அவர் படத்துல இருக்காது. அந்த அளவு அவர் ரொம்ப கிளியரா இருப்பாரு. இது மணிரத்னத்துடைய ஆரம்ப காலத்திலேருந்து எல்லா படங்களுமே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி அவர் பிளான் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. கமல் சார் வந்து ரொம்ப ஹாப்பி படத்துடைய அவுட்புட்டை பார்த்துட்டு. நம்ம இது கேட்டோம்ல, நம்ம எப்பயா அப்டேட் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டோம்ல, அதற்கான பதில் வந்திருக்கு. தக் லைஃப் படத்துடைய ஃபுல் ஸ்விங் ப்ரமோஷன் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டிலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் சிங்கிளா என்ன எல்லாமே வந்து தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆடியோ லான்ச்லாம் நடந்து அது ஜூன் 5ஆம் தேதி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகும். இதுதான் இப்ப லேட்டஸ்டா கிடைக்கிற தகவல். அதனால இந்த ரூமர்ஸ், எந்த ரூமரையும் நம்ப வேண்டாம், அவ்வளோ ஃபேக்கு. மணிரத்னம் தெளிவானவர். அவர் வந்து 2 பார்ட்டா எடுத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி போடுறாலாம் கிடையாது. அவர் வந்து ஆரம்பத்திலே 2 பார்ட்டை தேவைன்னா 2 பார்ட் எடுப்பாரு. தக் லைஃப் 1 பார்ட்டு தான், தேவையானதை மட்டும் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது தான் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். உலக நாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய தன்னோட ஒர்க் பண்றவங்க எல்லாம் நல்லபடியா வரணும், அவங்க மேலும் திறமையா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து விரும்புவார். அவர் வந்து பல பேரை வந்து ரொம்ப கௌரவப்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வையாபுரி ஹேராம் படம் வந்த பொழுது எல்லாரையும் அந்த இதுல கூட்டு போனாங்க. அந்த பிரீமியர் தேவி தியேட்டர்ல நடந்தது. அந்த பழைய காலத்து கார், 1940s 50s அந்த காலத்து கார், அந்த சுதந்திரம் அந்த அடைஞ்ச பொழுது அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்து கார்லாம், அந்த பழைய கார்லாம் வச்சு ஊர்வலமா போய் கூட்டு போனாங்க. அதுல வையாபுரிலாம் கூட்டு போனாங்க. வையாபுரி நெகிழ்ந்து சொல்லியிருந்தாரு, விருமாண்டி படம், விருமாண்டி ஆடியோ லான்ச், அதை பொறுத்தவரைய அதுல வந்து இளையராஜா கலந்துக்கல. விருமாண்டி ஆடியோ லான்ச்ங்கிறது வந்து கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம், ஏவிஎம் சரவணன், கமலஹாசன், இவங்க தான். அந்த விருமாண்டி ஆடியோ லான்ச்சில் தான் கமலுக்கு ஸ்பீட் பிரேக்கர் தேவை அப்படின்னு பாலச்சந்தர் பேசினாரு. ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பாப்புலரான அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதை பொறுத்தவரைய அதுல வந்து கமல் சாரோடு கொட்டாச்சி, கராத்தே ராஜா, இந்த மாதிரி 4-5 பேர் நடிச்சிருப்பாங்க. வடிவேலு மாதிரியே இருக்கக்கூடிய அவரும் நடிச்சிருப்பாரு. அவர் நிறைய கமல் சாரை பத்தி எல்லாம் பேட்டி கொடுத்திருப்பாரு. காதல் சுகுமார் அவரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நடிக்க வச்சிருந்தாரு அந்த அந்த குபீர் ஜாலி பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த டீமுக்காக. அதுல வந்து அந்த ஆடியோ லான்ச்ல யாரையுமே இது பண்ண முடியல, மேடை ஏத்த முடியல. அவர் பிளான் பண்ணியிருக்காரு, அப்படி மேடை ஏத்த முடியல, மாட்டை மட்டும் ஏத்தினாரு. பட் இவங்களெல்லாம் ஏத்த முடியல, டைம் இல்லை அதுக்கு. அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அது. அப்ப வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் காலையில கொட்டாச்சி வீட்டுல இருந்திருக்காரு. அப்ப ஒரு கடிதம் வந்திருக்கு அவருக்கு. என்னன்னு பார்த்தா, அன்புள்ள கொட்டாச்சி அவர்களுக்கு அனைவரையும் பெயர் மற்றும் திறமைகளை சொல்லி தனித்தனியே அறிமுகப்படுத்தும் நேரமும் வாய்ப்பும் விழா மேடையில் அமையவில்லை. அதை செய்யும் களமாக படப்பிடிப்பு தளம் அமையும் என உறுதி கூறுகிறேன். விழாவிற்கு வந்து மேடையை அழகுபடுத்தியதற்கு நன்றி. அன்புடன் கமலஹாசன் கையெழுத்து போட்டு அவருக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு. அதை மறக்கவே முடியாது. ஏன்னா கமலஹாசன் வந்து குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பிரபலமா இருந்தா கூட ஒரு கட்டத்துக்கு மேல அவர் குழந்தையும் இல்லாமல் இளைஞனும் இல்லாமல் ஒரு டீனேஜ் தாண்டி சின்ன பையனும் இல்லை பெரிய பையனும் இல்லைன்னு ஒரு 2 கட்ட வயசு வரும். அந்த காலகட்டத்தில் கமலஹாசனை யாருக்குமே அடையாளம் தெரியல.
இவர் பழைய பெருமையும் பேச முடியல, நான் களத்தூர் கண்ணம்மாள நடிச்சேன்னு சொல்ல முடியல. இப்போ வந்து டான்ஸ் அசிஸ்டண்டா இருக்காரு, அவரை யாருக்குமே தெரில. அப்பதான் அந்த பல மேடைகள்ல அவர் சொல்லியிருக்காரு, என்ன எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு வானத்துல வந்து இதை தூவணும், ஒரு டிஎன்ஏவை தூவி எல்லாருக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி பண்ணணும்லாம் சொல்லியிருக்காரு. அதனால மற்றவர்களுடைய அங்கீகாரம், மற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்கிறது, மற்றவர்களுக்கு நம்மளை தெரியப்படுத்துறதுங்கிறது எவ்வளவு கடினம்ங்கிறது அவருக்கு தெரியும். அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. இவருக்கு மட்டுமல்ல, இன்னும் பல கலைஞர்களுக்கு அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் கமலஹாசன். மையம் பத்திரிகை முதல்ல வெளியிட போகும்போது அதை வந்து ஒரு பெரிய விழாவா கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. கமலஹாசன் நற்பணி இயக்க தோழர்கள் அவங்கள வச்சுதான் பண்ணது கோவையில. ஸோ அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம், கிட்டத்தட்ட 65,000-75,000 பேர் கூடிய கூட்டம் அது. அதுலதான் வந்து மையம் பத்திரிகை முதல்ல வெளியிட்டாரு. இது வந்து எந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது, அதனுடைய உள்ள கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் தெரியப்படுத்தி, இது வந்து வெறும் சினிமா பத்திரிகையா இருக்காது, சினிமா சம்பந்தமான விஷயங்கள் 20% தான் இருக்கும், 80% இலக்கியம் தான் இருக்கும். அந்த சமகாலத்துல இருந்த எல்லா எழுத்தாளர்கள், அது பாலகுமாரன்லேருந்து யாரெல்லாம் முக்கியமான எழுத்தாளர்களோ, அசோகமித்திரனா இருக்கட்டும், முக்கியமான ஆள்கள் எல்லாரையும் எழுத வச்சாரு. அதுல புவியரசு எழுதினாரு. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அது ஒரு 80% இலக்கிய இதழா இருக்கிற மாதிரியாக அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுல கருங்கல் படியான்னு ஒரு கதையை பாலகுமாரன் எழுதினாரு. கிட்டத்தட்ட மருதநாயகத்துக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாரு. அது கோயம்புத்தூர்ல நடந்த பொழுது லேனா தமிழ்வாணன் அழைச்சிருந்தாரு கமல் சார். அப்ப வந்து எப்படின்னா, லேனா தமிழ்வாணன் மட்டுமில்ல, இன்னும் பல பேர் அழைச்சிருந்தாரு. ஒரு பெரிய விழாவா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. கமல் சாரே வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து, எல்லாருக்கும் கரெக்டா சாப்பாடெல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லா வசதி எல்லாம் கரெக்டா இருக்கா, தங்குற இடம் ஓகேவா, எல்லாத்தையும் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் அடுத்தடுத்த விஷயங்களை செயல்படுத்தினாரு. அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டுட்டாராம், என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு, கிட்டத்தட்ட 75,000 பேர் கூடின கூட்டம், அதுல வந்து கமலுடைய பண்பு இது எல்லாமே பிரமிப்பத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்லி லேனா தமிழ்வாணன் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் நிழல்கள் ரவி அவர் வந்து முதல்ல நடிக்க வந்த பொழுது கமல் சாரை பார்த்து அவர்கிட்ட வந்து நிறைய கைடன்ஸ்லாம் வாங்கிக்கிட்ட ஒருத்தர். ஏன்னா கமல் சார் வீட்டில் தான் நிழல்கள் படப்பிடிப்பு நடந்தது. நிழல்களும் வறுமை நரசப்பும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. 1980 நவம்பர் 6 தீபாவளி. நிழல்கள் படுதோல்வி அடைந்தது, வறுமை நரசப்பு மிகப்பெரிய ஹிட்டு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல என்னன்னா, நேகல் ரவி வந்து நிறைய கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அவர் கமல் சாரோட நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாயகனா இருக்கட்டும், சூரசம்ஹாரமா இருக்கட்டும், அந்த படங்கள் நடிந்தது. சூரசம்ஹாரத்தப்ப நேகல் ரவிக்கு கல்யாணம் ஆக போற அந்த காலகட்டம். அப்ப வந்து கமல் சாரே இவருக்கு போய் கோட் ஷூட் எல்லாமே எங்க தைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவரு ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி நேகல் ரவிக்கு பண்ணியிருக்காரு. நேகல் ரவியை பொறுத்தவரை அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது கேமராவா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், ஹாலிவுட் திரைப்படங்கள், ஹாலிவுட் இயக்குனர்கள், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், கேமரா லென்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், நீங்க எதை பத்தி வேணாலும் கமல் சார்ட்ட கேட்கலாம். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல உங்களுக்கு கூகுளோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி இதெல்லாம் கிடையாது. அப்ப கமல் சாரே அவ்வளவு புத்தகங்கள் படித்து அவருடைய நண்பர்கள் மூலமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு சொல்லுவாரு. லேட்டஸ்டா என்ன ஃபேஷனு, என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவாரு. அதுல வந்து நம்ம கேட்டாலே நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேகல் ரவி ஒரு பேட்டியில இப்ப குறிப்பிட்டிருக்காரு லேட்டஸ்டா.